கூட்டத்தினர் பயத்துல உறைஞ்சு நிக்க அந்த அசுர ஆக்டோபஸ் டெமானிக் ஆக்டோபஸ் அவங்க முன்னாடி குதிக்குது. லியூ பிங் ஷாக் ஆகி அந்த மான்ஸ்டர் ரொம்ப பெருசா இருக்குன்னு கத்துறாரு. வாங் யூயியும் திகைக்க ஹீரோ அவளை பார்த்து நகர வேண்டாம்னு சொல்லிட்டு முன்னோக்கி பாயிறான். அவன் முன்னேறும்போது இந்த மான்ஸ்டர் தான் சீக்ரெட் ரீஜன்ல ஏற்பட்ட விசித்திரத்தன்மைக்கு அனாமலிக்கு காரணமா இருக்கணும். இத தோற்கடிச்சா விஷயங்கள் சுலபமாயிடும்னு நினைக்கிறான். ஆனா ஒரு டென்டக்கிள் தன்னை நோக்கி விரைவத பாக்குறான். அத தன்னோட வாளால ஸ்வாடால தடுக்க வேண்டிய கட்டாயம் வருது. தாக்குதலின் வேகத்துல வாள் உடையுது. மான்ஸ்டரோட தாக்குதல் ஹீரோவோட வாளை சேதப்படுத்திருச்சுன்னு லியூபிங் கமெண்ட் பண்றாரு. நிங்ஃபாங் இன்னொரு வாளை எடுத்து முழுசா கவனம் செலுத்தி அது வழியா ஒரு பிரம்மாண்டமான சக்தியை வெளிப்படுத்துறான். மறுபடியும் அந்த உயிரினத்தோட டென்டக்கிள்களை வெட்ட ஆரம்பிச்சு அதை இன்னும் கோபமூட்டுறான். அப்புறம் தன்னோட ஐஸ் எக்ஸ்ப்ளோஷன் திறமையை பயன்படுத்தி பல பனிமுட்களை உருவாக்கி அந்த ராட்சத ஆக்டோபஸை கூத்துறான். ஒரு வினாடி கூட நிக்காம அவன் ஆக்ரோஷமா தாக்கிக்கிட்டே இருந்து தன்னோட வாளால ஒரு சக்தி வாய்ந்த அடியை கொடுக்க அது ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பை உருவாக்கி அந்த உயிரினத்தை தோற்கடிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவை சுத்தி பல பொருட்கள் விழ ஆரம்பிக்குது. சீக்ரெட் ரீஜனுக்கு வெளியில பல படைகள் ஏற்கனவே தயாராகி அவங்களுக்காக காத்திருக்கு. சப்போர்ட் டீம்கள் டஞ்சன்ல இருந்து வெளியே வர சாகச வீரர்களுக்கு ஆறுதல் சொல்லி மோசமானதெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு உறுதிப்படுத்துறாங்க. மத்தவங்க தங்கள் இறந்த தோழர்களை பார்த்து அழுறாங்க. லியூ பிங் ஹீரோ கிட்ட ஒன்னால தான் சீக்ரெட் ரீஜன் மறுபடியும் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுச்சு, இல்லனா இந்த விபத்து இன்னும் மோசமா இருந்திருக்கும்னு கமெண்ட் பண்றாரு. அந்த நேரத்துல நிங்ஃபாங் எதையோ கவனிக்க தன்னோட ஆசிரியர் சோகமா இருக்கிறத பாக்குறான். அவன் தரையில கிடந்த ஒரு பொருளை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து ஏத்துக்க சொல்லி கேக்குறான். அது ஒரு ஹீலிங் எம்ப்ளம், ஒரு லெஜெண்டரி செலவழிக்கக்கூடிய பொருள். இது நிரந்தரமா உடல் மற்றும் மனத்திறன்களை 5 அதிகரிக்குது, மேலும் ஹீலிங் விளைவுகளை 50% அதிகப்படுத்துது. இத பார்த்து அவங்களும் லியூபிங்கும் திகச்சு போறாங்க. இஆர்ஏ கில்டின் துணைத் தலைவர் கத்தி இது லெஜெண்டரி தெய்வீக குறியா லெஜெண்டரி டிவைன் மார்க்கான்னு கேக்குறாரு. மான்ஸ்டர் இத கொடுத்துச்சுன்னு நிங்ஃபாங் விளக்குறான். லியூபிங் டெஸ்ட் ரீஜன்ல மீறல் பிரீச்சட் ஏற்பட்ட பிறகு யாராவது தெய்வீக குறிய பெறுவன பார்த்தது இதுதான் முதல் தடவை. நிங்ஃபாங் நிஜமாவே ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கலாமான்னு நினைக்கிறாரு. சிவி திகச்சு போய் என்னால இவ்வளவு விலைமதிப்பற்ற பொருளை ஏத்துக்க முடியாது, நான் வெறும் 3 நட்சத்திர ப்ரொஃபஷனல், இதை நான் யூஸ் பண்றது முழுக்க வீணாயிடும்னு சொல்றாங்க. நிங்ஃபாங் சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்றீங்க, ஏத்துக்கோங்கன்னு வலியுறுத்துறான். அப்புறம் பேராசிரியர் அந்த பொருளை உள்வாங்குறாங்க. ஆசிரியருக்காக ஒரு சிறப்பு பயிற்சி அமர்வை ஸ்பெஷல் ட்ரைனிங் செஷனை சீக்கிரம் ஏற்பாடு செய்யணும். அவங்க இன்னும் கொஞ்சம் தற்காப்பு திறன்களை செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்கில்களை வளர்த்துக்கணும்னு ஹீரோ தனக்குள்ள நினைக்கிறான். ஆனா பயிற்சி மைதானம் லைசன்ஸ்களை கண்டிப்பா தடை செய்யுது, மேலும் அந்த திட்டத்தை முடிக்க 2 மாசத்துக்கு மேல ஆகும்னு அவனுக்கு தெரியும். அப்புறம் லியூபிங் பேராசிரியர்கிட்ட வீக்கெண்ட்ல நான் ஒரு மத்தியான லீவை எடுக்கலாமான்னு கேட்க பேராசிரியர் உடனே ஒப்புக்கிறாரு. நீங்க ஓய்வு எடுக்கணும்னா சில கூடுதல் நாட்கள் கூட லீவ் எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. நிங்ஃபாங் சிரிச்சுக்கிட்டு அது தேவையில்லைன்னு சொல்றான். எல்லாரும் லியூபிங் பேராசிரியரை சிரிக்கும் புலி மற்றும் நியாயமற்றவர்னு சொன்னாலும் அவர் கூட பேசுறது அவ்வளவு கஷ்டமா இல்லைன்னு நினைக்கிறான். பேராசிரியர் திரும்பி கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னும் சில டீட்டெயில்ஸை முடிக்கணும்னு சொல்றாரு. அந்த நேரத்துல ஒரு கூட்டம் நெருங்கி ராட்சத மான்ஸ்டரை யார் தோற்கடிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு. லியூபிங் சிரிச்சுக்கிட்டு அவன்தான்னு ஹீரோவை சுட்டி காட்டுறாரு. நிங்ஃபாங் திடுக்கிற பல மைக்ரோஃபோன்கள் அவன் முகத்தை நோக்கி நீட்டப்படுது. ரிப்போர்ட்டர்ஸ்கள் டஞ்சனை பத்தி ஒரு அறிக்கை ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்க. நீங்க ரொம்ப இளமையா இருக்கீங்க, நீங்க ஒரு மாணவனா, சீக்ரெட் ரீஜனுக்குள்ள நடந்த எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு கேட்கறாங்க. ஹீரோ பயத்துல உறைஞ்சு போறான். ரூயிஃபாங் தன்னோட நண்பனோட நிலைய பார்த்து அவன் ரொம்ப பதட்டமா இருக்கான் போலன்னு கமெண்ட் பண்றான். வாங் யூயி சிரிச்சுக்கிட்டு நிங்ஃபாங்குக்கு ஃபார்மலான சூழ்நிலைகள்ல பேச வராது, குறிப்பா இன்டர்வியூல. சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் இன்டர்வியூகளை எப்பவுமே தவிர்ப்பான். இப்போ அவன் வெட்கப்படுறத பார்க்கும்போது காலப்போக்கில் அவன் இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு பழகிட்டு இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு விளக்குறா. அப்புறம் ஆசிரியர் தன்னோட அடுக்குமாடி குடியிருப்புல ட்ரைனிங் கேம்ப்ல அவங்க தங்குற இடத்துல ஹீரோ படுத்துட்டு இருக்கான். எதிர்பாராத இன்டர்வியூனால இன்னும் திகச்சு போயிருக்கான். திடீர்னு அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. அவன் சமீபத்துல பெற்ற ஸ்கில் புக் திறன் புத்தகத்தை எடுத்து பார்க்கறான். அவனுக்கு இந்த முறை கிடைத்த ஸ்கில் சோல் கார்டியன், ஒரு டெத் அட்டாக்கை தடுக்க யூசருக்கு உதவுது. ஆனா இந்த ஸ்கில் ரொம்ப லாங் கூல்டவுன் டைம் இருக்கு. இந்த ஸ்கில் உயிரை காப்பாத்துற திறன் இருக்குன்னு நிங்ஃபாங் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா இது என்ன மாதிரி தடுக்கப்பட்ட மந்திரமா பரிணமிக்க முடியும்னு யோசிக்கிறான். அப்புறம் அவன் இன்னொரு பாசிவ் ஸ்கில்லான இமார்டல் கேட்டஸ்ட்ராஃபியையும் உள்வாங்கிக்கிறான். இந்த ஸ்கில் 1 மில்லியன் நம்பிக்கை சக்தி புள்ளிகளுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் வாய்ப்பா அவனுக்கு தருது. இப்போ அதிகபட்சமா 2 மில்லியன் நம்பிக்கை சக்தி புள்ளிகள்ல அவன்கிட்ட 4243 புள்ளிகள் இருக்கு. அவன் முன்னேறும் ஒவ்வொரு உலக லெவலுக்கும் அவனால சேமிக்க முடிகிற அதிகபட்ச நம்பிக்கை சக்தி கூடுதலா 1 மில்லியன் புள்ளிகள் அதிகரிக்குது. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
கடவுள்கள் அவங்களோட அடிமைகள் கிட்ட இருந்து மரபு வழியா பெற்றதா இருக்கலாம்னு அவன் நினைக்கிறான். ஆனா இந்த உயிர்த்தெழுதல் திறன் தனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும்னு அவனுக்கு தெரியும். அவன் தன்னோட உலக லெவலை எப்படி முன்னேற்றதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனா நம்பிக்கை சக்தியை எப்படி சேகரிக்கிறதுன்னு இன்னும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். கடைசியில நிங்ஃபாங் சிரிச்சுக்கிட்டு ஒருவேளை டுவான் இதுல தனக்கு உதவலாம்னு நினைக்கிறான். இதுக்கிடையில நகரத்துல பல பேர் ஒரு விசித்திரமான பொருளால தாக்கப்படுறாங்க. தாக்குதல் நடத்தியவன் பாதிக்கப்பட்டவங்க மேலேயே உட்கார்ந்திருக்கான். 2 சாகச வீரர்கள் வந்து பயத்தை காட்டுறாங்க. ஓல்டு லாவோஃபாங்கும் வந்து சூழ்நிலைய பத்தி கேட்கறாரு. சாகச வீரர்கள் முன்னாடி இருக்கிற மனுஷன் பேரு தியான் யூ. இவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி மர்ம முறையில காணாம போனவன். இப்போ சமீபத்துல மறுபடியும் வந்திருக்கான். ஒரு சண்டையில திடீர்னு ஒருத்தரை தாக்குனா அதுல 10க்கு மேல பாதசாரிகளும் 8 பாதுகாவலர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆரம்ப மதிப்பீட்டின்படி அவனோட பலம் 5வது மாற்றத்துல இருக்கிறவங்கள விட அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. லாவோஃபாங் முன்னாடி வந்து தியான் யூ பெங்குஹோ மற்றும் கூயிங் மாதிரியே இருக்கான்னு கமெண்ட் பண்றாரு. ஓல்டு மேன் தியான் யூவை நெருங்க அவன் பிரசித்தி பெற்ற லாவோஃபாங்கை எதிர்கொள்றத பார்த்து உடனே உற்சாகமாயிடுறான். ஸ்கூல் நாட்களிலிருந்து லாவோஃபாங் என்னோட ஹீரோ, உங்களை நேர்ல சந்திக்கிறது ஒரு பெரிய கௌரவம்னு அனௌன்ஸ் பண்றான். அப்போ லாவோஃபாங் ஃபோன் ஒலிக்க அவர் நிதானமா பதில் சொல்றாரு. தியான் யூக்கு கோபம் வருது. இவ்வளவு முக்கியமான நேரத்துல ஃபோன்ல பேசி சூழ்நிலைய நீங்க சீரியஸா எடுத்துக்கலன்னு ஓல்டு மேன் மேல குற்றம் சாட்டுறாரு. லாவோஃபாங் ஃபோன்ல பேசிக்கிட்டே என்ன தேடுறீங்களான்னு எதிர்முனையில இருக்கிறவர்கிட்ட கேட்கறாரு. அப்புறம் நான் ஒரு விஷயத்த முடிச்சிட்டு சீக்கிரம் வர்றேன்னு சொல்றாரு. இப்போ தீவிரமா கோபமடைஞ்ச தியான் யூ என்ன இவ்வளவு பகிரங்கமா பிளாட்டன்ட்லி புறக்கணிக்க எப்படி தைரியம் வந்துச்சுன்னு கேள்வி கேட்டு தாக்குதலுக்கு தயாராகிறான். அவன் தன்னோட தாக்குதலை தொடங்க விஷம் கலந்த ஒரு நகைக்கைகள் லாவோஃபாங்கை நோக்கி பாயுது. லாவோஃபாங் நிதானமா ஃபோன் பேச்ச முடிச்சிட்டு தன்னோட திறமையான ஃப்ளேமிங் சர்பண்ட் ஃப்ரென்சியை வெளிப்படுத்தி தியான் யூவோட தாக்குதலை எளிதா முறியடிச்சிடுறாரு. தன்னோட தாக்குதல் இவ்வளவு ஈஸியா முறியடிக்கப்பட்டதை பார்த்து தியான் யூ ஷாக் ஆகுறான். லாவோஃபாங், முன்னாடி இருக்கிற இந்த இளைஞன் கூயிங் அளவுக்கு பலசாலி. ஆனா என்னோட ஸ்பெஷல் ட்ரைனிங்குக்கு அப்புறம் நான் பழைய ஆள் இல்ல. அது போக என்னால டுவானை காத்து வைக்க முடியாது. இந்த சண்டையை சீக்கிரம் முடிக்கணும்னு தனக்குள்ள நினைக்கிறாரு. தியான் யூ கோபம் அடைஞ்சு தன்னோட மேஜிக்கல் செட்டை அணிஞ்சு தன்னோட சக்தியை வெளிப்படுத்துறான். லாவோஃபாங்கும் அதே மாதிரி செய்றாரு. தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த சாகச வீரர்கள் அவங்க ஆறாக்களை மோதிக்கிறத பார்த்து 2 பேருமே நம்ப முடியாத அளவுக்கு பலமானவங்க, 5வது மாற்றத்தை தாண்டி தெளிவா இருக்காங்கன்னு கமெண்ட் பண்றாங்க. தியான்யூ ஒரு எதிர்த்தாக்குதலால தாக்கப்பட்டு திகைச்சு போறான். நான் டீமன் கிங்கோட சீடனா இருந்தும் லாவோஃபாங் மாதிரியான ஒருத்தர்கிட்ட தோற்கக்கூடாதுன்னு அவன் நம்புறான். ஆனா திடீர்னு ஒரு விஷயத்தை அவன் கவனிக்கிறான். ஒரு பிரம்மாண்டமான ஃபயர்பால் ஃப்ளேமிங் ஸ்பிரிட் பாம் மாதிரி அவன் நோக்கி நேரா வருது. லாவோஃபாங் தன்னோட தாக்குதல் தியான்யூவை நேரடியா தாக்குறத நிதானமா பார்க்கறாரு. அதுக்கப்புறம் 2 சாகச வீரர்களை பார்த்து திரும்பி எனக்கு வேற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறாரு. பிறகு தளத்தில் அவர் டுவானை சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. டுவான் தன்னோட போஷன் பத்தின எண்ணங்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் லாவோஃபாங் ஆச்சரியமாகி நீங்க எல்லா ஹை லெவல் போஷன்களுக்கான ஃபார்முலாவையும் பப்ளிக்கா நிஜமாவே விரும்புறீங்களான்னு கேட்கிறாரு. இதை டுவான் உறுதிப்படுத்தி என்னோட மாஸ்டரோட வார்த்தைகள் தெளிவா இருந்துச்சு, எல்லா ஹை லெவல் போஷன் ஃபார்முலாவையும் பப்ளிக்கா ஆக்கணும், முடிஞ்சா அந்த விஷயத்த சாகச வீரங்களோட கில்டோட பொறுப்புல விடணும்னு அவர் விரும்புறாரு. லாவோஃபாங் தலைவலின்னு சொல்றாரு. ஓல்டு மேன் ஹை லெவல் போஷன்கள் ரொம்ப முக்கியமானவை. இந்த ஹை லெவல் போஷன்கள் இப்போ இருக்கிற சக்தி அமைப்பு எனர்ஜி சிஸ்டம முழுசா மாத்தக்கூடியவை. இது ஒரு முக்கியமான உத்தி சார்ந்த வளமா மாறும். இந்த விஷயத்தை எங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மர்மமான பெரும் ஆசான் ஒரு கடுமையான மதிப்பீட்டை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறாரு. இத மனசுல வச்சு லாவோஃபாங் டுவானோட நம்பிக்கைக்காக நன்றி சொல்றாரு. நீங்க இப்ப சொன்னது சாகச வீரர் கில்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னு கமெண்ட் பண்றாரு. அப்புறம் டுவான் கிட்ட இந்த விஷயத்த பத்தி வேற ஏதாவது தேவைகள் இருக்கான்னு கேக்குறாரு. டுவான், என்னோட மாஸ்டர் நான் சொன்னதை மட்டும்தான் சொன்னாரு, எனக்கு தெரிஞ்சு வேற எந்த நிபந்தனைகளும் இல்லன்னு பதில் சொல்றாரு. லாவோஃபாங் உற்சாகமாகி பயன்களை மட்டும் யோசிக்காம பங்களிப்புல மட்டும் கவனம் செலுத்துறது. இது ஒரு உண்மையான சிறந்த மனிதரோட மனப்பான்மையை காட்டுது. மர்மமான பெரும் ஆசானோட பார்வையில அதிகமான மக்களுக்கு அதிகாரம் அளிப்பதுதான் மத்த எதை விடவும் முக்கியம்னு வலியுறுத்துறாரு. டுவான் தன்னோட மாஸ்டரை பத்தி நினைச்சு பார்த்து, இதுதான் என் மாஸ்டரோட உண்மையான நம்பிக்கை, அதனாலதான் நான் அவரை ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் முக்கியமில்லைன்னு தெரிஞ்சாலும் அது எப்போதும் பல உயிர்களை காப்பாற்ற ஒரு வீரச் செயலாதான் முடியும்னு ஓல்ட் மேன் கிட்ட சொல்றாரு. லாவோஃபாங், மாஸ்டர் ரொம்ப உயர்ந்தவர் மற்றும் சுயநலமற்றவர், நாங்க பேசினதை பத்தே மத்த பார்ட்னர் கிட்ட சொல்வேன், மொத்த சுமையையும் மாஸ்டர் மேல போடாம அதுக்கான ஒரு சரியான திட்டத்தை உருவாக்குவோன்னு சொல்றாரு. பிறகு ப்ளூ பிளேட் கில்ட்ல ஒரு சாகச வீரன் சியூ கிட்ட ஹை லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் போஷன்களும் மெமரி அழிக்கும் போஷன்களும் பிளாக் மார்க்கெட்ல விற்பனைக்கு கிடைக்குதுன்னு அறிக்கை சொல்றாரு. அதோட பேக்கேஜிங் எங்க கில்டு உருவாக்குனதை விட வேற மாதிரி இருக்கு, ஆனா விளைவுகள் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. சியூவோட ஆலோசகர் ப்ளூ பிளேட் கில்ட்ல இருக்கிற எல்லா ஹை லெவல் போஷன்களையும் நான் தான் தனிப்பட்ட முறையில் தயாரிக்கிறேன். கில்டு மாஸ்டர் அதை பார்வையிடுறாரு.
இந்த போஷன்களை பயன்படுத்துறதும் கில்டுக்குள்ள ரொம்ப கண்டிப்பா இருக்கு. அதனால கசிவு ஏற்பட வாய்ப்பே இல்லைன்னு தெளிவுபடுத்துறாரு. சியூ சீரியஸ் ஆகி உலக அளவுல என்ன தவிர ஹை லெவல் போஷன்களை எப்படி தூய்மைப்படுத்துறது ரிஃபைன் அப்படின்னு தெரிஞ்ச ஒரே ஆள் அந்த மர்மமான பெரும் தலைவர் மட்டும்தான். ஒருவேளை இந்த போஷன்கள் பிளாக் மார்க்கெட்ல கசிஞ்சிருக்கலாமான்னு யோசிக்கிறாரு. அப்புறம் அந்த சாகச வீரன் கிட்ட உடனே ஒருத்தர் அனுப்பி விசாரிக்க சொல்லுன்னு உத்தரவு போடுறாரு. அந்த சாகச வீரன் நம்ம நிஜமாவே பெரும் தலைவரை விசாரிக்க போறோமான்னு ஆர்வமா கேட்க சியூ கோபமாகி இல்லன்னு கத்துறாரு. நம்ம பிளாக் மார்க்கெட்டை மட்டும்தான் விசாரிக்கணும்னு தெளிவுபடுத்துறாரு. இதற்கிடையில் ஆசிரியரோட விடுதியில நிங்ஃபோங் மற்றும் வாங் யூயி நடந்து போய்க்கிருக்காங்க. அவள் ஹீரோவை பார்த்து நீங்க கொடுத்த இன்டர்வியூ வீடியோவை பார்க்கணுமான்னு கிண்டல் பண்ணி கேட்க அவ சங்கடமாகி தேவையில்லைன்னு பதில் சொல்றான். பொன்னிற முடி கொண்ட பொண்ணு அவனுக்கு கமெண்ட்ஸை காட்டி இன்டர்வியூ அவ்வளோ மோசமா இல்லைன்னு கமெண்ட் பண்றா. நிறைய பார்வையாளர்கள் அவனை பாராட்டினாங்க. அவனுக்கு ஒரு பேச்சாளர் தேவையான்னு பல பேர் கேட்டிருந்தாங்கன்னு நிங்ஃபோங் பார்க்கறான். மேலும் சண்டை போட தெரிஞ்சு உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒருத்தர் தான் உண்மையான ஹீரோன்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா தன்னோட நம்பிக்கை சக்தி ஃபெய்த் பவர் சமீபத்துல வேகமா வளர்ந்துட்டு இருக்குன்னு ஹீரோ கவனிக்கிறான். மக்கள் அவனுக்கு நன்றி உணர்றதால இன்டர்வியூ வீடியோகள்ல இருந்து இது வந்திருக்கலான்னு சந்தேகப்படுறான். எதிர்கால இன்டர்வியூக்களுக்கு நான் பழகிக்கணும்னு நினைக்கிறான். அவங்க வெளியில அடியெடுத்து வைக்கும்போது மக்கள் உடனே ஹீரோவை அடையாளம் கண்டு வாழ்த்துறாங்க. வாங் யூயி நிங்ஃபோங் தன்னோட பலத்தை காட்டினதுனால மக்கள் அவனை அதிகமா மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் அவனை பத்தி தப்பா பேச துணியலே. இப்ப சீனியர் மாணவர்கள் கூட அவனை பயிற்றுனர் நிங்குன்னு கூப்பிடுறாங்க. அவன் நடக்கும்போது பல மாணவர்கள் அவனை பயிற்றுனர்னு கத்தி கூப்பிடுறாங்க. அவன் எங்க போனாலும் மக்கள் பின்பற்றாங்க. எல்லாரும் அவனை பார்த்து அவனை மாதிரி இருக்க ஆசைப்படுறோம். அவன் ஒரு ஆச்சரியமான ஆள். அவனோட பலத்துல பாதி கிடைச்சா கூட போதும்னு கமெண்ட் பண்றாங்க. இதற்கிடையில் சின்னு நகரத்துல கேப்டன் ஜோ நிங்ஃபோங்கால நகரமும் பிரபலம் அடைஞ்சதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. மேயர் ஜாங் ஆழமா மூச்சு விட்டு வேர்க்கிறாரு. கேப்டன் ஜோ இதை கவனிச்சு ஏன் இன்னும் மூர்க்க பேர் விடுறீங்கன்னு கேக்குறாரு. ஜாங் ஒரு முக்கியமான காலை எடுக்க வெளியே போகிறாரு. நிங்ஃபோங் காலேஜுக்கு போறது எனக்கு தெரியும். ஆனா அந்த மர்மமான பெரும் தலைவர் போய்விட்டால் என்ன செய்வதுன்னு மேயர் ரொம்ப கவலையோட சொல்றாரு. டுவான் சில நாட்களுக்கு முன்னாடி தன்னை தொடர்பு கொண்டதாகவும் மர்மமான பெரும் தலைவர் இப்போ சின்னு நகரத்துல அடிக்கடி தங்கறதை இல்லாததுனால அவருக்காக ஏற்பாடு செஞ்ச மாளிகையை திருப்பி தர விரும்புறாருன்னு சொன்னாராம். இவ்வளவு பலமான ஒருத்தரோட பாதுகாப்பு புரொடெக்ஷன் இல்லாத சின்னு நகரம் மறுபடியும் பழைய நிலைமைக்கே திரும்பி 2 சீக்ரெட் ரீஜன் விசித்திர தன்மைகள் மற்றும் ரீஜன் படையெடுப்பால பாதிக்கப்படலான்னு ஜாங் பயப்படுறாரு. அதை நினைச்சாலே தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல கேப்டன் ஜோ ஜாங் தன்னோட காலை முடிச்சதுக்கு பிறகு பயத்தோட இருக்கிறத கவனிச்சு என்ன ஆச்சுன்னு உடனே கேட்கிறாரு. அவள் லாவோ ஃபங் நாங்க பேசினதை பத்தி மத்த பார்ட்னர் கிட்ட சொல்வேன்னு சொல்றா. மேயர் சந்தோஷத்துல கத்தி இனிமேல் நாங்க உங்களை நம்பிதான் இருக்க போறோம்னு ஜாங்கிடம் சொல்றாரு. ஜோ கிண்டலா இன்னைக்கு டின்னர் உங்க செலவுல தான், எதிர்காலத்திலயும் என்ன பாத்துக்கோங்கன்னு கேட்க ஜாங் வெட்டப்பட்டு என்ன பேசுறீங்கன்னு கேக்குறான். ஒரு மீட்டிங்ல ஓல்ட் மேன் லாவோ ஃபங் மர்மமான பெரும் ஆசான் வெளிப்படுத்தின விஷயத்த ஷேர் பண்றாரு. எல்லாரும் ஆச்சரியமாகி நீங்க சீரியஸா சொல்றீங்களான்னு கேக்குறாங்க. அவர் உறுதிப்படுத்தி மர்மமான பெரும் தலைவர் எல்லா ஹை லெவல் போஷன்களுக்கான ஃபார்முலாக்களையும் நாடு முழுக்க கொடுக்க சம்மதிச்சிருக்காருன்னு விளக்குறாரு. அப்புறம் லாவோ ஃபங் அந்த மர்மமான மாஸ்டரோட ஒத்துழைக்கிறதுக்கு நாட்டோட பேர்ல ஒரு ரசவாத பட்டறைய ஆல்கெமி ஒர்க் ஷாப்பை ஆரம்பிக்க மேலதிகாரிகிட்ட நான் யோசனை சொல்லுவேன்னு தெளிவுபடுத்துறாரு. சியூ இப்போதைக்கு ப்ளூ பிளேட் கில்டு மட்டும்தான் இந்த ஃபார்முலாக்களை வச்சிருக்கு. அதனால இது எங்களுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. நாடு ஹை லெவல் போஷன்களை தயாரிக்க முடிஞ்சா அதோட விலை மற்றும் அளவு கட்டுப்படுத்தப்படும். அது எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம்னு முடிக்கிறாரு. அது அப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு சியூ நம்புறா. அப்புறம் அவன் நான் இந்த போஷன்கள் தயாரிப்புக்கு நிபந்தனை இல்லாம ஆதரவு கொடுக்கறேன். ஆனா மாஸ்டரோட நோக்கங்கள் வெளிப்படையா தெரியற மாதிரி உயர்ந்ததா இருக்காம இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறான்னு சொல்றான். இங்ஜென் குழம்பி போய் சியூவை தெளிவுபடுத்த சொல்றாங்க. சியூ சொல்றான், பிளாக் மார்க்கெட்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஹை லெவல் போஷன்களோட விளைவுகள் ப்ளூ பிளேட் கில்டுல இருக்கிற போஷன்கள் மாதிரி ஒரே மாதிரி இருக்கு. பேக்கேஜிங் மட்டும்தான் வேற மாதிரி இருக்கு. நான் கண்டிப்பா பார்த்துட்டேன். கில்டுல இருந்து எந்த போஷனும் காணாம போகல. ஏல மையத்துக்கு அனுப்பப்பட்ட போஷன்களின் அளவு கம்மி. எல்லாமே டிராக்கிங் மந்திரங்களோட வெளியிட்டு இருந்தோம். பிளாக் மார்க்கெட்ல மறுவிற்பனை நடந்த எந்த சம்பவமும் கண்டுபிடிக்கப்படல. அப்போ இந்த போஷன்கள் எங்க இருந்து வருதுன்னு கத்தி கேக்குறான். சியூ சொல்றான், நம்ம சோதனை ரீஜியனை முடிச்ச அன்னைக்கு இளம் குவான் மர்மமான பெரும் ஆசானுக்கு ஹை லெவல் போஷன்களுக்கான ஃபார்முலாக்கள் ஏற்கனவே தெரியும்னு சொன்னதை எல்லாருக்கும் நினைவுறுத்துறான். அந்த நேரத்துல மிஸ்டர் ஆர்கா பிளாக் மார்க்கெட் மாதிரி ஒரு பரந்த நிலத்தடி வர்த்தக வலையமைப்பு எப்பவுமே சட்டத்துக்கு புறம்பாதான் செயல்படும். நிறைய சந்தேகத்துக்கு உரிய ஒப்பந்தங்கள் அங்க நடக்கும். இந்த ஹை லெவல் போஷன்கள் நமக்கு தெரியாமலே ஆபத்தான கைகள்ல விழுந்திருக்கலாம்னு பயப்படுறாரு. இது மர்மமான பெரும் தலைவரோட நோக்கமா இருந்தாலும் இல்லாட்டியும் இது எதிரிக்கு உதவி செய்யற மாதிரி தான் சொல்றாரு. லாவோ ஃபங் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஒத்துக்கிறாரு.
நான் உடனே ஒருத்தரை விசாரிக்க அனுப்புவேன். ஆனா ஜாங் தன்னோட சிறப்பு பயிற்சியை முதல்ல முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவளை அனுப்ப முடியும். மர்மமான பெரும் ஆசானுக்கும் தகவல் கொடுக்கணும்னு சொல்றாரு. ஆர்கா ஒரு சக்தி வாய்ந்த நபர் எந்த கட்டுப்பாடும் இல்லாம தன்னோட ஆர்வங்களுக்கு ஏத்த மாதிரி செயல்படுறது அப்சர்ட்னு சொல்றாரு. இந்த இயக்குனர் லாவோ ஃபங் இந்த விஷயத்தை எப்படி கையாண்டாலும் என்லெஸ் கில்டும் விசாரணையில ப்ளூ பிளேட் கில்டுக்கு ஆட்களை அனுப்பும்னு தெளிவுபடுத்துறாரு. மேலும் இந்த ஹை லெவல் போர்ஷன்கள் நிஜமாவே மர்மமான பெரும் தலைவரோட தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டா இயக்குனர் லாவோ ஃபங் இந்த விஷயத்தை பாரபட்சம் இல்லாம கையாளணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்னு வலியுறுத்துறாரு. லாவோ ஃபங் ஆர்காக்கு கவலைப்பட வேண்டான்னு உறுதி கொடுத்து இந்த சம்பவம் மர்மமான பெரும் தலைவரோட தொடர்பு இருக்குன்னு உறுதி செய்யப்பட்டா நான் முழு பொறுப்பையும் ஏத்துக்கிறேன்னு அறிவிக்கிறாரு. மேலும் எதிர்காலத்துல நான் ஏதாவது எதிர்பார்க்காத விஷயங்கள் பண்ணா ஒரு தனிப்பட்ட விசாரணைக்கு நான் ஆஜராகிறேன்னு சொல்றாரு. இது எல்லாருக்கும் லாவோ ஃபங் மர்மமான பெரும் தலைவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையே காட்டுது. இதற்கிடையில் ஒரு குறிப்பிட்ட சீக்ரெட் ரீஜனுக்குள்ள ஹீரோவோட டீம் ஒன்னா கூடியிருக்கு. ஷியூயின், என்னோட அண்ணன் போஷன் நிர்வாகத்துல போஷன் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கண்டிப்பா இருக்கிறதாவும் எல்லா போஷன்களும் நுணுக்கமா பதிவு செய்யப்படுறதாவும் சொல்றான். எந்த ஒரு விசித்திரத்தன்மைகளோ அல்லது கசிவுகளோ கண்டுபிடிக்கப்படலன்னு அவன் உறுதிப்படுத்துறான். ரூயிஃபாங் தன்னோட குடும்ப போஷன்களை அவனும் தாத்தாவும் தான் நிர்வகிக்கிறதாவும் தவறுகளை தடுக்க அடிக்கடி எல்லாத்தையும் ஒன்னா ஆய்வு செய்யறதாவும் சொல்றான். நிங்ஃபாங் கவலையாகி போஷன்களுக்கு நான் ஒருபோதும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கல, ஆனா மத்தவங்க இதை ரொம்ப மதிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் இந்த மாதிரி கவனத்தோட இருக்கிறதால தான் போஷன்கள் எங்க இருக்குன்னு உறுதிப்படுத்த முடியுது. பிறகு நிங்ஃபாங் குழுவினர்கிட்ட இந்த போஷன்கள் நம்மளுக்கோ அல்லது ப்ளூ பிளேட் கில்டுக்குமோ சொந்தமானதில்ல, அப்போ இது எப்படி பிளாக் மார்க்கெட்டுக்கு வந்ததுன்னு நான் புரிஞ்சிக்க விரும்புறேன். இந்த போஷன்களுக்கான ஃபார்முலாக்கள் தெரிஞ்ச வேற ஆட்கள் இருக்காங்களான்னு சத்தமா யோசிக்கிறான். இதற்கிடையில பிளாக் மார்க்கெட்ல மக்கள் பேசிக்கிட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாரோ பக்கத்துல ஒளிஞ்சிருக்காங்க. ஒரு ஹூட் போட்ட மனுஷன் ஒரு போஷன் குப்பிக்காக 7 பெரிய கில்டுகள் விசாரணைக்கு ஆட்களை அனுப்பணும்னு நான் எதிர்பார்க்கலன்னு கமெண்ட் பண்றான். கவலைப்படாதீங்க, அந்த கீழே இருக்கிற உலகத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம இருப்பை பத்தி தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நானே அவங்க முன்னாடி டெஸ்ட் செஞ்சு பார்த்தேன்னு சொல்றான். அப்புறம் ஆச்சரியப்பட்டு போஷன் வாங்க இன்னொரு விருந்தாளி வந்திருக்காங்க போலன்னு சொல்றான். மந்திரவாதி இந்த இடம் நிஜமாவே சபிக்கப்பட்டதா இருக்கு, கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கமெண்ட் பண்றான். வழுக்குதலை போர் வீரன் தன்னோட மாஸ்டர் கிட்ட இந்த மந்திரவாதியும் வால்வீரனும் சில ஹை லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் போஷன்களை வாங்கத்தான் வந்திருக்காங்கன்னு சொல்றான். ஆனா மந்திரவாதி நாங்க போஷன்கள் வாங்க வரல, ஒரு குறிப்பிட்ட ஆளை விசாரிக்கத்தான் வந்திருக்கோன்னு தெளிவுபடுத்துறா. அப்புறம் சுமார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெள்ளை உடை அணிஞ்ச ஒரு இளம் கொலைகாரன் இங்க வந்து ஹூட் போட்ட மனுஷன்கிட்ட போஷன்களை வாங்கினான். ஆனா அவன் திரும்பி வரல. அந்த கொலைகாரன் எங்க போனான்னு அந்த மர்மமான ஆள்கிட்ட கேட்கறான். அங்கிருந்து அடியாட்கள்ல உடுத்தன் தன்னோட மாஸ்டர் கிட்ட இவங்க பிரச்சனை பண்ண வந்திருக்காங்க போலன்னு சொல்றான். அந்த நேரத்துல ஹூட் போட்ட மனுஷன் தன்னோட உருவத்தை வெளிப்படுத்துறான். எந்த தாய்க்கமும் இல்லாம தன்னோட டென்டக்கல்ஸை ஏவி வால்வீரன் மற்றும் மந்திரவர்ந்தி 2 பேரோட வாயையும் பிடிச்சு சிறைப்பிடிக்கிறான். அப்புறம் அவங்கள இன்னும் நெருக்கமா இழுத்து மயக்கத்தை ஏற்படுத்துற ஒரு பொருளை வச்சு குத்துறான். அவங்க உடனே மயங்கிடுறாங்க. வழுக்கத்துல மனுஷன் பயந்து போய் நான் நிஜமாவே அவங்க போஷன் வாங்கத்தான் வந்தாங்க, அவங்க என்னை ஏமாத்திட்டாங்கன்னு தன்னோட மாஸ்டர் கிட்ட உடனே மன்னிப்பு கேட்கறான். அந்த தீய சக்தி போர் வீரனை பார்த்து கவலைப்படாத, இந்த மாதிரி சூழ்நிலைகளை சமாளிக்கத்தான் நான் இந்த இடத்த குறிப்பா தேர்ந்தெடுத்தேன், ஏன்னா பிளாக் மார்க்கெட்ல காணாம போறது யாருடைய கவனத்தையும் ஈர்க்காதுன்னு விளக்குது. அப்புறம் அந்த பேய் சாகச வீரர்களை தரையில வீசிட்டு தன்னோட அடியாட்கள்ட்ட அவங்கள கீழே கொண்டு போக உத்தரவு போடுது. நிலத்தடி லெவல்ல பல சாகச வீரர்களின் உடல்கள் ஒரு குறிப்பிட்ட தக்க வைப்பு பொருள்ல சேமிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். வழுக்குத்தலை மனுஷன் சாகச வீரர்களின் உடல்களை தரையில வீச டீமன் லார்ட் இப்போ இருக்கிற ஆட்களின் எண்ணிக்கை போதும், எல்லாரும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க, அடுத்த பேட்ச் போர் வீரர்கள் விழிக்கும்போது நாம ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பிப்போம், அந்த காலத்துல நாம தான் இந்த உலகத்தின் புதிய மாஸ்டர்ஸா ஆனோன்னு கமெண்ட் பண்றாரு. டீமன் லார்ட் தன்னோட சக்தியை வெளிப்படுத்தி என்னால ரொம்ப நேரம் வெளியே இருக்க முடியாது, அதனால இந்த நேரத்தில் நான் திரும்பி போகணும்னு தன்னோட உபகல்விகளுக்கு எச்சரிக்கை செய்றாரு. இதை சொல்லிட்டு அவர் முழு வேகத்துல பறந்து போய் சீக்கிரமே ஒரு மாளிகையை அடைஞ்சு ப்ளூ ஷார்ப் கில்டோட பெரியவர்கள்ல ஒருத்தரை வசப்படுத்துறாரு. அவர் உடனே ஒரு மோசமான புன்னகையை காட்டுறாரு. சில நாட்களுக்கு அப்புறம் ஹீரோ டுவானோட போன்ல பேசி உங்களுக்கு கிடைச்ச ஏதாவது தகவல் லீட்ஸ் இருக்கான்னு கேட்கறான். டுவான் பிளாக் மார்க்கெட்ல ஒளிஞ்சுகிட்டு இருக்க பல பேர் அந்த மார்க்கெட்ல இருந்து ஹை லெவல் போர்ஷன்களை பெற்றிருக்காங்க, ஆனா விற்பனையாளர்கள் அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்க, அவங்களுக்கு யாரோ தகவல் கொடுத்துருக்கலான்னு சந்தேகப்படுறேன், அதனாலதான் அவங்க ஒளிஞ்சு போயிருக்காங்கன்னு அறிக்கை சொல்றான். ஹீரோ பரவாயில்ல, புதுசா ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு சொல்லுன்னு கேட்கறான். இவ்வளவு சின்ன வேலையை கூட என்னால சமாளிக்க முடியல, மாஸ்டரை தொடர்ந்து பின்பற்றுவதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறதுன்னு டுவான் நினைக்கிறான். அந்த நேரத்துல ஜாங் கூப்பிடுறத அவன் கவனிக்கிறான். கால் எடுத்து நீங்க கிடைக்கலான்னு ஹீரோ கேட்க அவள் கூட்டத்தின் நடுவுல நடந்து போகும்போது என்னால இன்னும் எதையும் கண்டுபிடிக்க அன்கவர் பண்ண முடியலன்னு ஜாங் பதில் சொல்றான். இதற்கிடையில ஒரு குறிப்பிட்ட மறைவிடத்துல டீமன் லார்ட் விட்டு சென்ற உடல்கள் வெளிப்பட ஆரம்பிக்குது. சீக்கிரமே அவங்க கைகளை தூக்கி எழுந்து நின்னு வசப்படுத்தப்பட்ட சாகச வீரர்களின் குழுவை உருவாக்குறாங்க.
அடுத்த நாள் ஸ்கூல்ல ஹீரோவோட கிளாஸ் இடைவேளையின் போது ஒன்னா கூடி சாப்பிடுறாங்க. மாணவன் ஒருத்தன் ரொம்ப ஆச்சரியமாகி, உதவியாளர் நிங்ஃபாங் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளுமையையும் அகண்டாரம் இல்லாத ஒரு குணத்தையும் கொண்டிருக்கிறாருன்னு நினைக்கிறான். ஒரு சில நாட்கள் ஒன்னா செலவிட்டதுனால எல்லாருக்கும் ஒருத்தர் பழக்கமாயிடுச்சுன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். ஹீரோ தன்னை சுத்தி இருக்கிற மக்களை பார்க்கும்போது, இந்த இடம் நாட்டின் சிறந்த இளம் திறமைகளால் நிரம்பியிருக்கு. என்னோட இலக்கு உலகத்தரம் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டேட்டஸ் அடைவது. அதுக்கு நம்பிக்கையின் சக்தியின் பவர் ஆஃப் ஃபெய்த்தை பயன்படுத்த நான் உங்க முழு ஆதரவையும் பெறணும்னு மனசுல வச்சுக்கிறான். அந்த நேரத்துல ஒரு பொண்ணு ஹீரோவை பார்த்து, நீங்க எப்போவாவது ஒரு கில்டுல சேர நினைச்சிருக்கீங்களா? உங்கள மாதிரி ஒரு வித்தியாசமான ஆளுக்கு நிறைய அழைப்புகள் வந்திருக்குமேன்னு கேட்கறா. ஃபாங் சிரிச்சுக்கிட்டு, இப்போதைக்கு எந்த கில்டுலையும் சேர எனக்கு திட்டம் இல்லைன்னு அவளோட கேள்வியை பயன்படுத்திக்கிறான். ஒரு சாகச வீரன் வேகமா, நீங்க உங்க சொந்த கில்டை உருவாக்க போறீங்களா அல்லது சாவரின் லைன் கில்டை ஏற்கனவே உங்க கில்டுல ஒரு பகுதியா இருக்கான்னு ஹீரோ கிட்ட தேக்க, ஹீரோ, சாவரின் லைன் கில்டு ஒரு நண்பனுக்கு மட்டும்தான் சொந்தமானது. இப்போதைக்கு நான் அதை சும்மா யூஸ் பண்ணிக்கிறேன்னு விளக்குறான். ஒரு மாணவன் இதை கேட்டு, சாவரின் லைன் கில்டு நாட்டின் அங்கீகாரம் இல்லாத ஒரு சின்ன உள்ளூர் கில்டு போல இருக்குன்னு நினைக்கிறான். ஆனா இவ்வளவு சிறந்த திறமைகளால் ஆன குழு இருக்கிறதுனால ஹீரோவோட எதிர்கால வாய்ப்புகளுக்கு வரம்பே இல்லைன்னு அவனுக்கு தெரியும். அப்புறம் அவன் உதவியாளர் வாங்கியுய கூப்பிட்டு, சாவரின் லைன் கில்டுல சேர நான் விண்ணப்பிக்க விரும்புறேன், ஏதாவது குறிப்பிட்ட தேவைகள் இருக்கான்னு கேட்க அவள் உடனே வெட்கப்படுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மற்ற மாணவர்கள், நாங்க இந்த வருஷம் பல்கலைக்கழக படிப்பை முடிக்க போறோம், நாங்களும் சாவரின் லைன் கில்டுல சேர விரும்புறோம்னு கமெண்ட் பண்றாங்க. அவங்க சாப்பாடை முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட குழு நடக்க ஆரம்பிக்குது. அந்த மதகுரு சிரிச்சுக்கிட்டு, எல்லாரோட ஆச்சரியமான பயோடேட்டாக்களையும் அலசுனதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றும் ஒன்னை விட நம்ப முடியாததா இருக்குன்னு எனக்கு தெரியுதுன்னு வியப்படைறா. வாங்கியுயி இன்னும் சங்கடத்தோட, சாதாரண லஞ்சுன்னு நினைச்சது இப்ப எப்படியோ ஒரு ஆள் சேர்ப்பு நிகழ்ச்சியா மாறிடுச்சுன்னு கமெண்ட் பண்றா. நிங்ஃபாங்கும் ரூயிங்கும் அதை பத்தி சிரிச்சுக்கிறாங்க. பயிற்சி முகாம்ல திறமையான ஆட்கள், ப்ராமிசிங் டேலண்ட்ஸை கண்டுபிடிக்க நான் திட்டமிட்டு இருந்தேன். ஆனா விளைவுகள் என்னோட எதிர்பார்ப்புகளை தாண்டி போச்சு, எக்ஸீடட் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு ஹீரோ நினைக்கிறான். ஷாவோசாங் இல்லாததுனால வாங்கியோய்க்கு இப்ப கில்டு மேல முழு கட்டுப்பாடு இருக்கு. இது சுலபமா அவனோட ரிசர்வ் கில்டா மாறிடும். ஷாவோசாங் காணாம போனது அவனோட கெட்ட நேரம்னு அவன் நினைக்கிறான். அதோட ஷாவோசாங்கோட அப்பா முதல்ல போங்ஹூ மற்றும் கூயிங் கூட தொடர்புல இருந்தாரு. விசாரணையின் போது அதிகாரிகள் ஷாவோசாங் மற்றும் அவனோட பின்பற்றுபவர்களின் வீடுகள்ல ஒரு தீய சடங்கு பலிபீடத்தை, ஈவில் ரிச்சுவல் ஆல்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிகாரிகள் ஏற்கனவே ஷாவோசாங் மற்றும் அவனோட கூட்டாளிக்காக தேடல் வாரண்டிகள், சர்ச் வாரண்ட்ஸை பிறப்பிச்சிட்டாங்க. வாங்கியோயி ஏற்கனவே அவங்கள கில்டுல இருந்து நீக்கிட்டா. இது அவனுக்கு நிறைய சிரமத்தை குறைச்சுது. அந்த நேரத்துல நிங்ஃபாங்கோட ஃபோன் ஒனிக்க, டுவான் சில விசித்திரமான விஷயங்களை பத்தி மெசேஜ் அனுப்புறத பார்க்கறான். அவனோட அசிஸ்டன்ட் பிளாக் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு கட்டிடத்துல இருந்த போட்டோல இருந்து ஜாங் அந்த எகத்தை கண்டுபிடிச்சாங்க. அங்க அவங்க போஷன் தயாரிக்கிற கருவிகளோட சில ஹை லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் போஷன்களையும் கண்டுபிடிச்சாங்க. பேக்கேஜிங் ப்ளூ ஷார்ப் கில்டு கண்டுபிடிச்ச மாதிரியே ஒரே மாதிரியா இருக்கு. அதனால போஷன்கள் அந்த இடத்துல இருந்து தான் கசிஞ்சிச்சுன்னு சந்தேகப்படுறோன்னு கமெண்ட் பண்றான். டுவான் இதை பார்த்து ஆச்சரியமாயிரி, இப்படியாது வேற எதுவும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறான். டுவான் போட்டோஸ் அனுப்புன இடத்துல ஜாங், நாங்க டார்க் பவரோட தடயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம், இது ஏதாவது அசாதாரணமான மாற்று உருவத்தோட வேலையா இருக்குமான்னு யோசிக்கிறான். டுவான் அப்படி இல்லைன்னு சொல்றான். இது ஒட்டுண்ணி பிஜாசுகள் சம்பந்தப்பட்டதுனால இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு விளக்குறான். டுவான் தன்னோட மாஸ்டர் ஒரு முறை சொன்னதை நினைவுக்கு கொண்டு வரான். மாஸ்டர்கள் வழக்கமா அவங்க சீக்ரெட் ரீஜன்ஸ்க்கு வெளியில ரொம்ப நேரம் உயிரோட இருக்க முடியாது. அப்புறம் அவன் ஒட்டுண்ணி பிஜாசுகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அந்த ஒட்டுண்ணி பிசாசு சிறப்பு வாய்ந்தது. இனப்பெருக்கம் செய்ய மற்ற உயிரினங்களை அது ஒட்டுண்ணியா பயன்படுத்தணும். அப்புறம் முழுசா ஹோஸ்டோட மனதையும் உடலையும் கைப்பற்றும். குறிப்பிட்ட முறைகள் இல்லாம ஒரு சாதாரண உயிருக்கும் ஒட்டுண்ணியால் பாதிக்கப்பட்ட உயிருக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியம். டுவான், நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நிலையில ஒட்டுண்ணி பிசாசுகள் இன்னும் ரொம்ப பலவீனமா தான் இருக்கு. அதனால மறைஞ்சு இருக்கணும். மேலும் தரையில இருக்கிற குழிகள் பிசாசுகள் பொறிச்ச கூடுகள், நெஸ்ட்ஸ்னு சொல்றான். ஜாங் பயந்து போய், அப்படின்னா அவங்க பொறிச்சிட்டாங்களான்னு கேட்க, டுவான், ஆமா, இங்க இருக்கிற ஒட்டுண்ணி பிசாசுகள் பொறிச்சு ரொம்ப தூரத்துல போயிருக்கலாம்னு பதில் சொல்றான். ஜாங் குளிர்ச்சியா வியர்க்க ஆரம்பிச்சு, அப்படின்னா எத்தனை ஒட்டுண்ணி பிசாசுகள் மனித உலகத்துல ஊடுருவி இருக்குன்னு தெரியாதுன்னு கமெண்ட் பண்றா. டுவான் ஆழமா கவலையோட, இதுதான் முக்கியமான பிரச்சனையே இல்லன்னு தெளிவுபடுத்துறான். இதற்கிடையில் ப்ளூ ஷார்ப் கில்டோட தலைமையகத்துல ஷியூ ஏமாற்றத்துடன், நிறைய நாள் ஆகிடுச்சு, இன்னும் எதுவும் கண்டுபிடிக்கலையேன்னு கமெண்ட் பண்றாரு. அந்த நேரத்துல ஒட்டுண்ணி பிசாசால் வசப்படுத்தப்பட்ட மூத்தவர் ஹேங் வராரு. ஷியூ உடனே அவர்கிட்ட, ஏதோ பிரச்சனை இருக்கான்னு கேட்கிறாரு. ஹேங் சிரிச்சிட்டு தன்னோட டென்டக்கிள்களை வெளிப்படுத்துறாரு. அது வேகமா ஷியூ மற்றும் மூத்தவர் ஆர்கா மேல பாயுது. கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு ஷியூ பயந்து போய், நீ என்னடா ஆளுன்னு கேட்கிறாரு. நேரம் வீணடிக்காம
ஹேங்கோட உடலை கட்டுப்படுத்துற அந்த ஒட்டுண்ணி பிசாசு தன்னோட நச்சு பொருளை ஊசி போடுது. அது வேகமா விளைவு கொடுத்து 2 பேரையும் முழங்காலிட வைக்குது. அப்புறம் ஹேங் பயங்கரமான பேய் சிரிப்பு சிரிக்கிறாரு. அந்த ஹீலர், நான் ஷியூ தனியா தான் இருக்காருன்னு நினைச்சேன், ஆனா ஓல்ட் மேன் ஆர்காவும் இந்த இருப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்ல. இது ஒரு ரொம்ப இனிமையான ஆச்சரியம். 2 5வது மாற்றம் சக்திகள் என்னோட பலத்தை அதிகரிக்க போகுதுன்னு கமெண்ட் பண்றாரு. என்னோட இனத்தை, என்னோட பெருக்க நீங்க உதவ முடியும். இதுதான் இந்த தாழ்ந்த உயிரினங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய கௌரவம்னு சொல்லிட்டு ஹேங் அங்கிருந்து போறாரு. இதற்கிடையில ஒட்டுண்ணி பிசாசுகளின் மறைவிடத்துல டுவான் ஜாங்குக்கு விளக்குறான். ஹீரோ குறைந்த எண்ணிக்கையிலான ஒட்டுண்ணி பிசாசுகள் குறிப்பிட்ட அளவு பலம் கொண்டவை இல்லைன்னு சொன்னான். ஆனா அவங்களுக்கு ஸ்வாம்ங்கிற ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கு. அவங்க எண்ணிக்கை அதிகமாகும்போது அவங்களுக்கு ஒரு பொதுவான ஊக்கம் கிடைக்கும். ஒவ்வொருத்தரோட பலமும் அதிகரிக்கும். அதே நேரத்துல ஒட்டுண்ணி பிசாசுகளுக்கு உணவளிக்கிற ராஜா சாதாரண ஆட்களை விட அதிகமான ஊக்கத்தை பெறுவான்னு சொல்றான். ஜாங், இந்த ஒட்டுண்ணி பிசாசுகள் பிளாக் மார்க்கெட்ல மறைஞ்சு அமைதியா சக்தியை குவிச்சிட்டு இருந்தாங்களான்னு கேட்ட டுவான் ஆமான்னு சொல்றான். எல்லாத்துக்கும் மேல மனித போஷன்கள் அவங்க மேல விளைவு கொடுக்காது. அதனால அந்த போஷன்கள் ஹோஸ்ட்களை ஈர்க்கிறதுக்கு ஒரு தூண்டில் மட்டும்தான்னு மேலும் சொல்றான். ஜாங் இன்னும் பதட்டமாகி, நாம இதுக்கு என்ன செய்ய போறோம்னு கேட்க டுவான், ஒட்டுண்ணி பிசாசுகளின் சக்தி ஒரு குறிப்பிட்ட லெவல் அடைஞ்சதும் இருண்ட சக்தியை கண்டுபிடிக்கிற கருவிகள் அல்லது மந்திரங்கள் விசித்திர தன்மைகளை வெளிப்படுத்தும்னு ஹீரோ சொன்னான். மேலும் ஒட்டுண்ணி பிசாசுகளை அழிக்கணும்னா நமக்கு தெய்வீக கலைப்பொருட்கள் தேவைப்படும்னு விளக்குறான். ஜாங் குழம்பி போய், தெய்வீக கலைப்பொருட்கள்னா என்னன்னு விளக்குங்கன்னு டுவான் கிட்ட கேட்க, டுவான் அவை தெய்வங்களால் வழங்கப்பட்ட அல்லது தெய்வீக மனிதர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட பொருட்கள்னு விளக்குறான். அவள் அந்த தகவலை ஏத்துக்கிட்டு, நான் உடனே என்னோட மேலதிகாரிக்கு அறிக்கை சொல்வேன், மேலும் கூடிய விரைவில் ஒரு தெய்வீக கலைப்பொருளை பெற வழி கண்டுபிடிப்பேன்னு சொல்றா. ஆனா தெய்வீக கலைப்பொருள் எங்க கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட மாஸ்டர் கிட்ட அதை கண்டுபிடிக்க வழி இருக்கும்னு எனக்கு உறுதியா தெரியும்னு மனசுல நினைக்கிறான். டுவான் சூழ்நிலையை விளக்குனதுக்கு அப்புறம் ஹீரோ தெய்வீக கலைப்பொருள் எங்க கண்டுபிடிக்கிறதுன்னு குழம்பமடைறான். அவன் வேகமா முந்தைய டீமன் கிங்கோட நினைவுகள்ல ஒட்டுண்ணி பிசாசுகளை பத்தின சில விவரங்கள் இருந்ததை நினைவு கூர்றான். அதனாலதான் அவனுக்கு அவங்கள பத்தி கொஞ்சமா தெரியும். எல்லாத்துக்கும் மேல ஒட்டுண்ணி பிசாசுகள் அவங்க ஹோஸ்ட்களோட தான் இருக்கும். அவங்க தீவிரமான சேதத்தை சந்திக்கும்போது அந்த காயங்களை அவங்க ஹோஸ்ட்களுக்கு மாற்றி சுமையை பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கும். இதுதான் அவங்களோட தப்பிக்கும் அனுகூலம்னு அவனுக்கு தெரியும். தெய்வீக கலைப்பொருட்களால மட்டும்தான் ஒட்டுண்ணி பிசாசுகளின் இந்த குணாதிசயத்தை அடக்கி ஒரு சரியான பிரிவை பெற முடியும்னு அவனுக்கு தெரியும். ஆனா யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் இந்த உலகத்துல இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யற மாதிரி எதுவுமே இல்லைன்னு ஹீரோ முடிவு கட்டுறான். ஒட்டுண்ணி பிசாசுகள் ரகசியமா செயல்படுறதுன்னோ, இந்த ஒட்டுண்ணி பிசாசுகளை கட்டுப்படுத்தாம விட்டா அது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். இவங்களை எப்படி அழிக்க முடியும்னு அவன் யோசிக்கிறான். அந்த நேரத்துல ஹீரோவோட ஃபோன் ஒலிக்குது. நிங்ஃபாங் உடனே டுவான் கிட்ட, என்ன பிரச்சனைன்னு கேட்க, டுவான், நீங்க சொன்ன மாதிரியே ப்ளூ ஷார்ப் கில்டுல இருண்ட சக்தி அதிகரிச்சு கில்டுலர்களை எல்லாருமே தலைவர் ஷியூ உட்பட தொடர்பு இழந்துட்டாங்க. மேலும் சில விசித்திரமான நடத்தை கொண்ட சாகச வீரர்கள் ப்ளூ ஷார்ப் கில்டுல கூடிட்டு இருக்காங்கன்னு அறிக்கை சொல்றாரு. நிங்ஃபாங் வேகமா தன்னோட கோட்டை பிடிச்சு, யாரையும் அருகில விடாதீங்க, நான் போய் நிலைமையை பார்க்கறேன் டுவான் கிட்ட சொல்லி ஆபத்தை தவிர்க்க சொல்றான். பிறகு ப்ளூ ஷார்ப் கில்டோட தலைமையகத்துல ஹேங் வசப்படுத்தப்பட்ட சாகச வீரர்களை எல்லாரையும் பார்த்து, கடைசியில நாம இனிமே மறைஞ்சிருக்க தேவையில்லைன்னு கமெண்ட் பண்றாரு. இப்போ வசப்படுத்தப்பட்ட ஆர்காமும் ஷியூவும் எல்லா குல உறுப்பினர்களும் கூடித்தாங்கன்னு தங்களோட தலைவர்கிட்ட கத்துறாங்க. அந்த நேரத்துல ஹேங் ஒரு விசித்திரமான இருப்பை உணர்ந்து என்னன்னு பார்க்க திரும்புறாரு. எல்லாரும் யாரோ ஒருத்தர் நெருங்கி வரத பார்க்கறாங்க. அது நிங்ஃபாங். அவன் எல்லா ஒட்டுண்ணி பிசாசுகளுக்கு முன்னாடியும் நின்னுட்டு இருக்கான். நிங்ஃபாங் சீரியஸா இருக்க, ஹேங் இவனை எங்கேயோ பார்த்திருக்குமேன்னு தான் பார்த்த வீடியோலேருந்து அவனை அடையாளம் கண்டு ஷாக் ஆகுறாரு. இவன் இங்க என்ன செய்யறான்னு உடனே தெரிஞ்சுக்க விரும்புறாரு. நிங்ஃபாங், இந்த இடத்துல கட்டுப்படுத்தப்பட்ட மக்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஒரு அழிவுதரமான சாபத்தை பயன்படுத்தினா அது அவங்கள ஒட்டுண்ணி பிசாசுகளுக்கு கேடயமா தான் மாற்றும். நான் வச்சிருக்கிற இந்த ஆயுதம் ஒரு தெய்வீக கலைப்பொருளா கருதப்படுமான்னு யோசிக்கிறான். ஹேங் நேரம் வீணடிக்காம கத்தி, நீ எதுக்கு இங்க வந்த, மத்தவங்க உன்னை ஏன் அனுப்புனாங்கன்னு கேட்கிறாரு. ஃபங் சீரியஸா நின்னு, நீ தான் அவங்க எல்லாரோட ராஜாவா நீ ஹீலரை பார்த்து கேட்கறான். ஹேங் சிரிச்சிட்டு, நீ எங்களோட சேர வந்தியான்னு கேட்கிறாரு. ஆனா அப்புறம் ஒரு மோசமான சிரிப்பு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு.
இந்த கீழே இருக்கிற உலகத்துல இருக்கிற மனிதர்களை என் பின்னாடி வர நான் அனுமதிக்க மாட்டேன். நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவன்னு எனக்கு தெரியும். உன்னோட உடலை பயன்படுத்தி நாங்க இன்னும் பலமான போர் வீரர்களை உருவாக்க முடியும்னு தெளிவுபடுத்துறாரு. இத சொல்லிட்டு அவர் உடனே தன்னோட டென்டக்கிள்களை எந்த சிரமமும் இல்லாம ஃபங் நோக்கி ஏவுறாரு. ஃபங் எல்லா டென்டக்கிள்களையும் வெட்டி போடுறான். இதை எதிர்பார்க்காத ஹேங் ஃபுல்லா ஷாக் ஆகுறாரு. அந்த ஒட்டுண்ணி பிசாசு கத்தி, நிங்ஃபாங் நிஜமாவே பலசாலிதான், ஆனா இந்த பலம் என்ன தோற்கடிக்க போதாது. எனக்கும் உனக்கும் இருக்கிற இடைவெளி சாதாரண மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற மாதிரி பறந்ததுன்னு சொல்லுது. தன்னோட வாழை பிடிச்சு, சாதாரண ஆயுத தாக்குதல்கள் விளைவு கொடுக்காதுன்னு நான் ஏற்கனவே எதிர்பார்த்தேன்னு ஹீரோ தனக்குள்ளே நினைக்கிறான். ஹேங், இந்த உலகத்துல தெய்வீக கலைப்பொருட்கள் இல்லைன்னு நான் உறுதிப்படுத்திட்டேன். நீ வெறும் ஒரு சாதாரண ஆயுதத்தை தான் வச்சிருக்க நீ நம்புறாரு. நிங்ஃபாங் கவனம் செலுத்த ஆரம்பிக்க சீக்கிரமே ஹேங் பின்னாடி ஒரு பிளவு ரிஃப்ட் திறக்க ஆரம்பிக்குது. அவரை பயத்துல கத்த வைக்குது. நிங்ஃபாங் தன்னோட இருளின் நுழைவாயில் திறனை செயல்படுத்தியிருக்கான். இது திறக்கும்போது 12 மணி நேரத்துக்கு இருளின் எல்லையற்ற பாதாளத்திலிருந்து உயிரினங்களை வரவழைக்க முடியும், அல்லது நேர வரம்பு இல்லாம ஒரு உயர்தர டீமன் லார்ட வரவழைக்க முடியும். ஹேங் ஒரு மோசமான சிரிப்பை சிரிச்சிட்டு, நீ இவ்வளவு அசாதாரணமான சக்தியை கொண்டிருக்கிறதுல ஆச்சரியம் இல்ல, ஆனாலும் நீ ஏதோ ஒரு டீமன் லார்டுக்கு ஒரு அடியார்காரன்தான்னு கமெண்ட் பண்றாரு. திறக்கும் இருளின் நுழைவாயில பார்த்து, நீ ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிற, அதனாலதான் உன்னை காப்பாத்த உன் மாஸ்டரை வரவழைக்கிறன்னு ஹேங் கிண்டல் பண்றாரு. பயங்கரமான முகப்பிரபாவத்தோட ஒரு உயர்ந்த மனிதன் பலவந்தமா ஒரு கீழே இருக்கிற உலகத்துல நுழையும் போது அவரோட சக்தி குறைக்கப்படும். அந்த தீய கடவுளே நேரடியா இறங்கி வந்தா ஒழிய இந்த கீழே உள்ள உலகத்துல நான் வெல்ல முடியாதவன்னு தெளிவுபடுத்துறாரு. ஒரு உயர்ந்த டீமன் லார்ட் அப்படிங்கிறது அடிப்படையில தீய கடவுளோட நம்பிக்கையான அடிமைதான். அவங்க பெரும்பாலும் அந்த தெய்வம் கொடுத்த புத்தகங்களை அல்லது ட்ரெஷர்ஸை கொண்டு வருவாங்க. அது ஒட்டுண்ணி பிசாசுகளுக்கு எதிராக பயனுள்ளதா இருக்கும். இது என்ன மாதிரியான உயிரினமா வரும்னு எனக்கு ஆவலா இருக்கு. ரொம்ப வித்தியாசமா இருக்கக்கூடாதுன்னு நம்புறேன். அந்த நேரத்துல இருளின் நுழைவாயிலின் பிளவுல இருந்து பயங்கரமான சிவந்த கண்கள் வெளிவர ஆரம்பிக்குது. நிங்ஃபாங் ஷாக் ஆகுறாரு. அந்த பிளவுல இருந்து ஒரு பேய் காப்பியாரா வெளியே வரத பாக்குறாரு. இத பார்த்து ஹேங் கூட குழம்பி போறாரு. நிங்ஃபாங் ஏமாற்றத்துடன் இந்த உயிரினம் நிஜமாவே ஒரு உயர்ந்த டீமன் ராடான்னு யோசிக்கிறாரு. அந்த காப்பியார முன்னாடி வாக் பண்ண ஆரம்பிச்சு வசப்படுத்தப்பட்ட சாகச வீரர்கள் எல்லாரையும் மெதுவா நெருங்குது. அப்புறம் அந்த சாஞ்சு தரையில விழுது. ஹேங் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அது என்னடா? அது என்ன உயிரினம், கிரீச்சர்? அதுல இருந்து ஒரு துள்ளி கூட இருண்ட சக்தி, டார்க் பவர் உணர முடியலன்னு கேக்குறாரு. ஆனா திடீர்னு அவர் தன்னோட உடல் கீழே இழுக்கப்படுறத உணர்ந்து முகம் கூப்பற தரையில மோதி விழுகிறாரு. அதை தொடர்ந்து ஒரு பயங்கரமான ஆழமான சக்தியை வெளிப்படுத்துற அந்த பேய் கேபிபேரா வசப்படுத்தப்பட்ட எல்லாரையும் வீழ்த்தி விழுது. கோபமடைஞ்ச ஹேங்க், என்ன நடக்குது? என்னால நகரவே முடியல. என் மேல ஒரு பிரம்மாண்டமான அழுத்தம் வைக்கப்பட்டது மாதிரி உணர்றேன்னு கேக்குறாரு. அந்த பேய் கேபிபேரா நெருங்கி ஒரு ஒட்டுண்ணி பிசாச பிடிச்சு விழுங்க ஆரம்பிக்குது. இந்த உயிரினம் நிழல்கள்ல ஒளிஞ்சிருந்த ஒட்டுண்ணி பிசாச விழுங்கிடுச்சு. இத பார்த்தா இது கடவுள்கள் கொடுத்த பரிசை விட பிராக்டிக்கலா இருக்கு நீ ஹீரோ நினைக்கிறான். ஹேங்க் கத்த ஆரம்பிச்சு, இது நடக்க முடியாத இம்பாசிபிள் விஷயம். இது ஒரு டெமான் லார்டா இருக்கணும் தான் நினைச்சேன். நீ என்ன மாதிரியான பயங்கரமான உயிரினத்தை வரவழைச்சன்னு கேக்குறாரு. ஹீரோ ஹேங்க பார்த்து கிண்டலா, நீங்க தான் இந்த கீழே இருக்கிற உலகத்துல வெல்ல முடியாதவர்னு சொன்னீங்களேன்னு கேக்குறான். ஹேங்க் ரத்தம் வழிய பயந்து போய், அது உண்மை இல்ல, நான் சும்மா பெருமை அடிச்சேன், தயவு செஞ்சு என்ன பொருட்படுத்தாதீங்கன்னு கெஞ்சுறாரு. நிங்ஃபாங் முன்னாடி வந்து, எனக்கு ஒரு ஆராய்ச்சி வீடியோ பதிவு செய்ய உதவுங்கன்னு ஹேங்க் கிட்ட கேக்குறான். ஹீரோ பதிவு செய்ய ஆரம்பிச்சு அந்த ஒட்டுண்ணி பிசாச பார்த்து, நீங்க எப்படி எங்க உலகத்துல ஊடுருவினீங்க, இன்ஃபில்ட்ரேட்டட்னு விளக்க சொல்றான். அந்த ஒட்டுண்ணி பிசாசு, முன்னாடி ஹேங்க் மற்றும் அவரோட டீம் என்னோட சீக்ரெட் ரீஜியன்ல அத்துமீறி நுழைஞ்சாங்க. ஹேங்க் கவனம் செதறி இருந்தப்ப நான் அந்த பயன்படுத்திக்கிட்டு அவனை ஒட்டுண்ணியா மாத்தி அப்புறம் அவனோட உலகத்துல நுழைஞ்சேன்னு வெளியிடுது. நிங்ஃபாங், உங்க உலகத்துல நீங்க என்னவா இருந்தீங்க? நீங்க ஒரு மறைஞ்ச பாஸான்னு கேட்க, அது ஆமா நீங்க சொன்னது சரியேன்னு உறுதிப்படுத்துது. முதல்ல நான் ரொம்ப பலவீனமா இருந்தேன். பிளாக் மார்க்கெட்ல ஒளிஞ்சுதான் இருக்க முடிஞ்சுது. அங்க காணாம போறது முக்கியமான யாருடைய கவனத்தையும் ஈர்க்காது. ஆனா என்னோட சக்தி வளர்ந்ததும் என்னால இன்குபேஷன் ஸ்டேஜை தவிர்த்துட்டு லார்வே மூலமா மனிதர்களை நேரடியாக கட்டுப்படுத்த முடிஞ்சுது. அதனால தான் ப்ளூ ஷார்ப் கில்ட குறிவைக்க துணிஞ்சேன்னு விளக்குது. பிறகு ஹீரோ அந்த வீடியோவை கில்டு தலைவர்களோட அசம்பிளிக்கு அனுப்புறான். அவங்க முழு பதிவையும் பார்க்கறாங்க. இங்ஜன் வேகமா,
நமக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததுனால ஒட்டுண்ணி பிசாச நம்மால தடை செய்யவோ அல்லது பாதுகாக்கவோ முடியாது. இந்த விஷயத்தை கையாள நாம நிங்ஃபாங்க தான் சார்ந்து தான் இருக்கணும்னு பயப்படுறேன். நாங்க ஒரு கீழே உள்ள உலகம் என்றாலும் தொடர்ந்து வெளிவர்ற இந்த மாதிரியான மான்ஸ்டர்களுக்கு எதிரா நம்ம முழுசா சக்தி இல்லாதவங்களா இருக்கோம்னு சொல்றது கஷ்டம்தான் கமெண்ட் பண்றாரு. யான்ஸ்வன், நிங்ஃபாங் தலையிடலைனா ப்ளூ ஷார்க் கில்ட் முழுவதும் அழிக்கப்பட்டிருக்கும்னு கமெண்ட் பண்றாரு. வெளிப்படையா குலுங்கி போன வாங் போ, அது மட்டும் இல்ல 7 பெரிய கில்டுகள் அல்லது முழு உலகம் கூட அழிஞ்சிருக்கும். அதை தடுக்க நம்மால எதுவும் செய்ய முடிஞ்சிருக்காதுன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல மூத்தவர் லாவோ எல்லாரையும் மனம் தளர வேண்டான்னு கேட்டு, மர்மமான பெரும் ஆசானும் நிங்ஃபாங்கும் எப்போவும் நம்ம பக்கம்தான் இருந்திருக்காங்கன்னு நினைவூட்டுறாரு. இப்போ ஹை லெவல் போஷன் பிரச்சனை தீர்க்கப்பட்டுருச்சு. மேலும் அது மர்மமான பெரும் தலைவரோட எந்த தொடர்பும் இல்லாம இருந்ததுனால நாம நிம்மதியா இருக்கலாம்னு சொல்ல, எல்லாரும் நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, மூத்தவர் லாவோட முழுசா ஒத்துப்போறோம்னு சொல்லி தங்களுடைய கைகளை உயர்த்துறாங்க. பிறகு பயிற்சி மையத்துல லாவோ ஃபேங் ஹீரோ கிட்ட அரசாங்கம் பல்வேறு ஹை லெவல் போஷன்களை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யறதுக்காக ஒரு நிறுவனத்தை நிறுவ போறது. அதுல 80% லாபங்கள் மர்மமான பெரும் தலைவருக்கான பங்குகளை பிரிச்சு ஒதுக்கப்படும்னு தகவல் சொல்றாரு. இவ்வளவு தாராளமான பங்கை பார்த்து ஹீரோ ஆச்சரியப்பட்டு, இது ஒரு ரொம்ப நேர்மையான சலுகை, கவலைப்படுற எதுவும் இல்லன்னு நினைக்கிறான். லாவோ ஃபாங் மேலும் கூடுதலா பயிற்சி முகாமோட நிறைவு விழாவின் போது நாடு ஹீரோவோட சமீபத்திய வீர செயல்களுக்காக பொதுவா பாராட்டும். நிறைய ரிப்போர்ட்டர்கள் ஹீரோவோட நேர்முகத்தை இன்டர்வியூஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த வாய்ப்பு நம்பிக்கை சக்தியை குவிட்டுறதுக்கு சரியானது, நான் இதை கண்டிப்பா தவற விடக்கூடாதுன்னு நிங்ஃபாங் உற்சாகமாகி நினைக்கிறான். அப்புறம் ஹீரோ அந்த ஆவணத்துல கையெழுத்து போட்டு மூத்தவர் லாவோவோட ஒப்புக்கிறாரு. பிறகு நிங்ஃபாங், நான் இன்னும் பயிற்சி முகாமுக்கு திரும்பி போகணும், அந்த பே கேபிபேரா உதவியா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் அதை துவானோட கவனிப்புல விட்டுட்டு போறேன். மான்ஸ்டர்களை மட்டுமே சாப்பிடணும். துவான், பரவாயில்ல, நான் அதை ஒரு சீக்ரெட் ரீஜியனுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு கண்டுபிடிக்கிறேன்னு பதில் சொல்றாரு. ஹீரோவோட பேய் கேபிபேரா ஒரு ஒட்டுண்ணி பிசாசை எளிதில் தோற்கடிச்சுது. அதோட சக்தி ஒருவேளை என்னோடதை விட அதிகமா இருக்குவான்னு துவான் நினைக்கிறாரு. இந்த உணர்வு அவரை இன்னும் கடினமா பயிற்சி ட்ரெயின் ஹார்டர் செய்ய தூண்டி பலமா மாற வைக்குது. ஹீரோ தன்னோட கையை அந்த பேய் கேபிபேராவோட தலையில வச்சு அதோட திறனை பத்தி யோசிக்கிறான். அது எதிரிகளோட போராட்ட உணர்வை முழுசா நசுக்கிற மாதிரியான ஒரு வகையான பேய் விளைவா இருக்கலாம். சாதாரண சூழ்நிலைகள்ல இது விளைவு கொடுக்காது, அதனால அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவன் பார்க்கறான். அந்த நேரத்துல அந்த உயிரினம் ஹீரோ மேல எதையோ கவனிச்சு அவன் அணிஞ்சிருக்கிற பெண்டன்ட்டை உணர்ந்து பாக்குது. நிங்ஃபாங் இதை கவனிச்சு, இந்த சின்ன உயிரினம் எப்பவும் ஹனின் விட்டு சென்ற பெண்டன்ட்டை உணர்ந்துகிட்டே இருக்கு, அவங்க 2 பேருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு நினைக்கிறான். அதை தடவி கொடுக்கும்போது, நீ எப்பவும் மெதுவா சோம்பேறியா இருக்கிறதுனால உனக்கு மோமோ, அதாவது மெதுவானதுன்னு பேர் வைக்கிறேன்னு கமெண்ட் பண்றான். பிறகு பயிற்சி முகாம்ல ஆசிரியரோட விடுதியில ஹீரோ தன்னோட நண்பர்களோட இருக்கான். திடீர்னு அந்த பெரிய ஹீரோ எங்க இருக்காருன்னு யாரோ கேட்கறத அவன் கேட்கறான். திரும்பி பார்க்கும்போது ஒரு குழந்தை தன்னை நெருங்கி வரத பார்க்கறான். அந்த பொண்ணு உடனே, நீங்க நிஜமாவே அந்த பெரிய ஹீரோ நிங்ஃபாங்கான்னு கேட்கறா. தன்னை ஹீரோன்னு கூப்பிடுறது அவனுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ரூய்ஃபாங் சிரிச்சு அந்த பொண்ணை பார்த்து பேராசிரியர் ஷீன்னு வாழ்த்துறான். ஓல்டு லாவோ ஃபேங்கோட பேரனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு அவ ஆச்சரியமா சொல்றான். ரூய்ஃபாங் அந்த பொண்ணை பேராசிரியர்னு கூப்பிட்டட கேட்டு நிங்ஃபாங்கும் ஜாங்ஷுவும் ஆச்சரியப்படுறாங்க. ரூய்ஃபாங் ஷேயான் பீரிங் பேயிங் பல்கலைக்கழகத்தோட ஒரு சிறப்பு விருந்தினர் பேராசிரியர், மேலும் 7 பெரிய கில்டுகளுக்கு ஒரு கௌரவ ஆலோசகர். அவங்க முன்காலத்துல என் அப்பாவோட ஒரு சக குழியர் கூட. இப்போதைய சீக்ரெட் ரீஜன் பத்தின நிறைய கோட்பாடுகளும் டெக்னாலஜிகளும் அவங்க ஆராய்ச்சியை அடிப்படையாக கொண்டதுன்னு விளக்குறான். ஹீரோ ரொம்பவே வியப்படைஞ்சு, இது நிஜமாவே குறிப்பிடத்தக்கதுன்னு கமெண்ட் பண்றான். ஷேயான், நாம குறிப்பிடத்தக்க விஷயத்த பத்தி பேசுறோம்னா, இவ்வளவு பேரை சாப்பாத்தின நிம்ஃபாங் தான் அந்த பட்டத்துக்கு உண்மையிலேயே தகுதியானவர். நான் ஒரு சீக்ரெட் ரீஜன்ல ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தேன். சரியான நேரத்துல என்னால திரும்பி வர முடியல. நேத்து ராத்துல தான் பயிற்சி முகாமுக்கு வந்து சேர்ந்தேன். ஹீரோவோட வீர செயல்களை பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன். அதனால தான் அந்த பெரிய ஹீரோ நிஜமாவே எப்படி இருப்பார்னு பார்க்க விரைஞ்சு வந்தேன்னு தெளிவுபடுத்துறா. ஹீரோ சங்கடமடைஞ்சு, நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்கன்னு கமெண்ட் பண்றான். அதே நேரத்துல முகாமின் பிரசன்டேஷன்ல அவளோட பேரை பார்த்தது அவனுக்கு ஞாபகம் வருது. ஷேயான் தன்னோட ஆராய்ச்சி குழுவோட தலைவர்னு அவன் நினைச்சிருந்தான். அவ ஒரு வயசான பேராசிரியரா இருப்பான்னு கருதியிருந்தேன். ஆனா அவ இவ்வளவு உற்சாகமான குணத்தை கொண்டிருப்பான்னு அவன் எதிர்பார்க்கல. ஷேயான் ஹீரோவோட கையை பிடிச்சு, நீங்க ஏற்கனவே காலை உணவை சாப்பிட்டீங்களான்னு கேட்டு உடனே அவட கூட சேர கூப்பிடுறா. அப்புறம் உணவை வழங்கி, எல்லா உணவுகளும் நான் தனிப்பட்ட முறையில மான்ஸ்டர் பொருட்களை பயன்படுத்தி தயாரிச்ச சுவையான உணவு பண்டங்கள்,
விளக்குறா. உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் இது நிஜமாவே சுவையா இருக்கு, இவ்வளவு நல்லா இருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கலன்னு கமெண்ட் பண்றாங்க. ஜாங்ஷு ஆச்சரியமா, பேராசிரியர் லீ இன்னைக்கு நம்மளை எழுப்பவே இல்லையேன்னு கவனிக்கிறான். ரூய்ஃபாங்கும் பேராசிரியர் வழக்கமா இதுக்கு முன்னாடியே எழுந்துடுவாருன்னு ஆவலா இருக்கான். இதனிடையே பேராசிரியர் லீ சோர்வடைஞ்சிருக்காரு. பேராசிரியர் ஷேயான் திரும்பி வந்த உடனே எங்களை நைட்டு முழுக்க வேலை வாங்கினாங்க. ஆனா ஹீரோங்கிறதுனால அவனுக்கு சரியான ஓய்வு தேவைன்னு சொல்லி நிங்ஃபாங்கையும் அவனோட நண்பர்களையும் வேணும்னே கூப்பிடலன்னு அவருக்கு தெரியும். ஹீரோவை பத்தி நினைச்சிட்டு 2 பேருக்கும் இடையே உள்ள ட்ரீட்மெண்ட் முற்றிலும் அநியாயமானதுன்னு பேராசிரியர் லீ முடிவு கட்டுறாரு. ஷேயான் சிரிச்சுக்கிட்டு, நான் மதிப்பீட்டு தேர்வு வீடியோவை பார்த்தேன், உங்க வயசுக்கு உங்களோட செயல்பாடு சரியானதுன்னு ஹீரோவை பாராட்டுறா. வாங் யூய், பேராசிரியர் உங்களுக்கு இது தெரியுமான்னு தெரியல, ஆனா நிங்ஃபாங் எங்க கிளாஸ்ல சிறந்த மாணவன், கோட்பாட்டு செயல்பாடுகள்ல எப்பவும் நம்பர் 1ன்னு சொல்றா. ஷேயான் ஹீரோவை நெருங்கி, இவ்வளவு திடமான தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் வந்து சண்டை போட தெரிஞ்ச ஒருத்தரை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் தற்செயலா சீக்ரெட் ரீஜன்ல இருந்து சில சிறப்பு பொருட்களை கொண்டு வந்திருக்கேன், நீங்க பார்க்கலாம்னு சொல்றா. ஹீரோ ஆச்சரியப்பட்டு, சிறப்பு பொருட்கள்னா என்னன்னு கேட்கறான்.